நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள், அதாவது மைக்ரோபிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக் சிறு சிறு துண்டுகளாக உடையும் போது பிளாஸ்டிக் துகள்களாகின்றன. நம்ம சுவாசிக்கிற காற்றுல கூட இருக்கும். எதுலேருந்து வேணால் வரலாம். சில நேரம் நம்ம சட்டை துணியிலேருந்து கூட இந்த மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் வெளியில் வருது. இவை மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை, தூய்மைக்கேட்டை விளைவிக்கக்கூடியவை. 100,000ற்கு மேலான நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் ஒரு சராசரி மனிதரின் உடலில் நுழைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ பிளாஸ்டிக் இல்லாத உணவு வகைகளை வாங்குறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் உடம்புக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். எளிதில் மக்கிப்போகாத பிளாஸ்டிக் துகள்களால் என்னென்ன உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம்? பிளாஸ்டிக் முழுமையாக சிதைந்து போகும் தன்மை அதற்கில்லை. சிறு சிறு துண்டுகளாக உடையலாம். மேலும் மேலும் நொறுங்கி நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்களாக மாறலாம். 5 மில்லிமீட்டருக்கும் சிறியதாக இருந்தால் அதை மைக்ரோபிளாஸ்டிக் என்போம். இதைவிட இன்னும் சிறிதாக இருக்கலாம். அது நிறைய விதத்துலேருந்து வெளியில் வரலாம். அது இயற்கை நம்மளோட சுற்றுச்சூழலோட கலக்கும் போது அதனால சில பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு விதம் எப்படி இந்த நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் வருது அப்படின்னா, சில தொழில்நுட்ப துறைகளாலேயா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பயன்படுத்துகிற அழகு சாதன பொருட்கள்லேருந்து வர்றதுனாலையா இருக்கலாம். இன்னொரு விதம் எப்படின்னா, நம்ம தினந்தோறும் பயன்படுத்துகிற இந்த பிளாஸ்டிக் பையிலேருந்து அது சிதைந்து சின்னதாகி அது இந்த நுண்ணிய துகள்கள் ஆகுது. அது எப்படி நடக்க முடியும் அப்படின்னா, சூரிய ஒளி பட்டோ இல்லை கடல் அலைகள் பட்டோ இதெல்லாம் சிறிது சிறிதாகி கடைசியாக நம்ம சுற்றுப்புறத்தோட கலந்துடுது. சில நேரம் நம்ம சட்டை துணியிலேருந்து கூட இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வெளியில் வருது. இதை சுவாசிக்கிறனால மனுஷங்களோட உடல் நலத்திலையும் இது ஏதாவது பாதிப்பு அடைய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஆராய்ச்சி கூட இப்போ நிறையா நடந்துட்டு இருக்கு. தினந்தோறும் இருக்கிற வாழ்க்கை முறைக்கும் இது மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சூழலில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எத்தனை மைக்ரோ பிளாஸ்டிக் அவங்க உடம்புக்குள்ளே போகுதோ அதுக்கேற்றமான பாதிப்பு இருக்கும். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மலேசியா போன்ற தென்கிழக்காசிய நாடுகளில் வாழும் மக்கள் இவர்களே நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்களை அதிகமாக உட்கொள்கின்றனர். ஐரோப்பாவின் வடமேற்கு பகுதியிலுள்ள நாடுகளில் வசிப்பவர்கள் தினந்தோறும் சுமார் 0.3 மில்லியன் துகள்களை நுகர்கின்றனர். தென்கிழக்காசிய மக்களோ தினந்தோறும் சுமார் 2.8 மில்லியன் துகள்களை நுகர்கின்றனர். இந்த நாடுகளுக்கு அருகில் இருக்கும் சிங்கப்பூரிலும் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படக்கூடுமா? தென்கிழக்காசிய நாடுகளுடன் சிங்கப்பூருக்கு பொதுவான நீர்நிலைகள் உள்ளன. ஒரு பகுதியில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனும் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் இருந்தால் அது கண்டிப்பாக நம்மையும் பாதிக்கக்கூடும். இது சிங்கப்பூர் மட்டும் எதிர்கொள்ளும் சவால் இல்லை, வட்டார நாடுகளுக்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் இது ஒரு பிரச்சினைதான். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று பிளாஸ்டிக் பயன்பாடு. வருமானம் குறைந்த சமூகங்களில் அதிக பிளாஸ்டிக் பயன்பாட்டை பார்க்க முடிகிறது. ஒழுங்கான குப்பை அகற்றும் வசதி இல்லாதது இதற்கு காரணமாக இருக்கலாம். அல்லது பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட சிறிய வீட்டுப் பொருள்கள் மலிவான விலையில் கிடைக்கலாம். சிறிதாக இருப்பதால் கூடுதலான அளவில் அவற்றை அவர்கள் வாங்கி பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் இல்லாத வாழ்க்கையை நாம் நினைத்து கூட பார்க்க இயலாத நிலை இப்போது. எங்கேயும் பிளாஸ்டிக், எதிலும் பிளாஸ்டிக். உங்கள் கார்பெட், அதாவது கம்பளத்தில் கூட ஆயிரக்கணக்கான பிளாஸ்டிக் துகள்கள் ஒளிந்திருக்கின்றன. மரத்தாலான தரையின் மேல் பாலிமர் பூசப்படுகிறது, அதுவும் பிளாஸ்டிக் தான். மெத்தை உரையை மாற்றும்போது பக்கத்தில் ஒரு கோப்பை தண்ணீர் வைத்து பாருங்கள். தண்ணீரின் மேல் பிளாஸ்டிக் துகள்களை காணலாம். நாம் அணியும் ஆடைகளில் இருந்தும் பிளாஸ்டிக் துகள்கள் வெளியாகின்றன. உங்கள் வீட்டில் படியும் தூசியிலும் பிளாஸ்டிக். இப்படி பலவற்றிலிருந்து வெளியாகும் பிளாஸ்டிக் துகள்களை நாம் நுகரும் போது என்னவாகும்? வாந்தி வர மாதிரி ஒரு சிம்டம் இருக்கும். சில சமயம் வாந்தி வரும்,
ஸோ அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிடும்போது அந்த எல்லாத்தையும் வெளியே வரும், அல்லது வயிறில் வலி இருக்கும், அல்லது அந்த டைரியா மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். சில சமயம் ப்ரீத் பண்ணும்போது லங்ஸில் இருமல், லங் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே வரும், அல்லது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மெட்டபாலிக் ப்ராப்ளம். மெட்டபாலிக்னால் இரத்த கொதிப்பு, இனிப்பு நீர் எல்லாம் கூட வரும். சாப்பிடும்போது அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ரத்தத்தில் அப்சார்ப் பண்ணிவிட்டு இந்த ஆர்கன்ஸில் டிபாசிட் பண்ணிடும். ஸோ லிவர் ஃபங்க்ஷன், ஈரல், பேங்க்ரஸ் ஃபங்க்ஷன் ஃபார் இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு, டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் எஃபெக்ட் பண்ணிவிட்டு மெட்டபாலிக் டிசீசஸ் தெரிஞ்சு வரும். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வேரியஸ் ரொம்ப சைஸஸ் இருக்குது. பெருசான மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இங்கே சாப்பிடும்போது எல்லாம் சில சமயம் வெளியே வரும். ரொம்ப சின்னதாக இருந்தால் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அது ரத்தத்தை போகிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. நாம் அணியும் ஆடைகளிலிருந்து சுவாசிக்கும் காற்று வரை எல்லாவற்றிலும் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கத்தான் செய்கின்றன. பிளாஸ்டிக் துகள்கள் நம் உணவிலும் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். காற்று வாயிலாக மட்டுமல்லாமல் நாம் உண்ணும் உணவில் கூட பிளாஸ்டிக் உள்ளது. நான் இப்போது சாப்பிட போகிறேன். நான் வாங்கும் உணவில் பிளாஸ்டிக் இருக்க வாய்ப்புள்ளதா? பார்க்கலாம். நான் வாங்கிய உணவை பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு கொடுக்கிறார்கள். வீடு திரும்ப சற்று நேரம் பிடிக்கும். இந்த குறுகிய நேரத்தில் என்ன நடக்கிறது? உணவின் சூட்டில் பிளாஸ்டிக் உருகக்கூடும். அதில் உள்ள சிறிய மாலிக்யூல்ஸ் எனும் மூலக்கூறுகள் உங்கள் உணவில் கலக்கலாம். பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து 2 வகையான எக்ஸ்போஜர் வருது மைக்ரோ பிளாஸ்டிக்லேருந்து. ஒன்று அந்த பிளாஸ்டிக்கை செய்கிறப்ப நிறைய ஸ்மால் ஃபிலமெண்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். அதே நேரத்தில் வந்து நம்ம உணவை வந்து சூடான உணவை வந்து அந்த பிளாஸ்டிக்கில் போடுறப்ப அதோட மைக்ரோ பிளாஸ்டிக் எக்ஸ்போஜரும் இன்க்ரீஸ் ஆகுது. பயன்படுத்திய பின் வீசப்படும் கரண்டி, இதிலும் பிளாஸ்டிக் உள்ளது. கடல் உணவு, இதிலும் பிளாஸ்டிக் துகள்கள் உள்ளனவா? சீஃபுட் வகைகள், சீஷெல்ஸ் போன்ற வகைகளில் வந்து நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறத வந்து நம்ம இப்போ டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ கடலில் வந்து நிறைய பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஏற்படுது. இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஏற்படுறதுனால இந்த பிளான்டன்ஸ், சின்ன பிளான்டன் வகைகள் வந்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை சாப்பிட்ற வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து மீன் வகைகளும் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை வந்து சாப்பிடுது. அது சாப்பிட்றப்ப அதை நம்ம வாங்கி நம்ம உண்றப்ப அது நம்ம டயட்லேயும் அது சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்டிக் இல்லாத உணவு வகைகளை வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ப்ரொசஸ் ஃபுட்டில் வந்து பிளாஸ்டிக் எக்ஸ்போஜர் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். இப்போ ஒரு ஃபிஷ் கேக் வாங்குகிறோம், இல்லைன்னா ஒரு ஃபிஷ் பால் வாங்குகிறோம். அதை ப்ரொசஸ் பண்ணுறதுலேயே வந்து அவங்க நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பிளாஸ்டிக்லேருந்து தான் வரும். பிளாஸ்டிக்கில் தான் பேக் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்கில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்டிக் எக்ஸ்போஜர் வந்து எவ்ரி இன்க்ரீடியன்ட்லையும் வருது. அது செஞ்ச பிறகு அதை பிளாஸ்டிக்லேருந்து தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ இந்த எக்ஸ்போஜர் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால சில ப்ரொசஸ் ஃபுட்டில், எல்லான்னு சொல்ல முடியாது, சில ப்ரொசஸ் ஃபுட்டில் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வாங்கிய உணவுக்கு மேலும் சுவை சேர்க்க கொத்தமல்லி. இதை பிளாஸ்டிக் பலகையில் வெட்டினால் பிளாஸ்டிக் துண்டுகள் உணவில் கலக்க வாய்ப்புள்ளது. பிளாஸ்டிக் கட்டிங் போர்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த கட்டிங் போர்டை எடுத்துகிட்டா சில பிளாஸ்டிக் கட்டிங் போர்ட் வந்து எத்தனையோ வருஷமாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த போர்டை பார்த்தாலே வந்து நிறைய டேமேஜஸ் இருக்கும். அதிலே வந்து நம்ம திருப்பியும் ஏதாச்சும் வெட்டுறப்ப எக்ஸ்போஜர் நிச்சயமாக மைக்ரோ பிளாஸ்டிக் எக்ஸ்போஜர் இல்லைனா ஆக்சுவலி லார்ஜர் பீசஸ் ஆஃப் பிளாஸ்டிக் எக்ஸ்போஜர் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் உண்ணும் ஒருவேளை உணவுதான். தினந்தோறும் இப்படி சாப்பிட்டால் கூர்மையாக இருந்தால் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் டைரெக்டாக காயம் ஏற்படுத்தலாம். ரெண்டாவது வழி வந்து கெமிக்கல் இன்ஜுரி. இந்த மீன்ஸ் அந்த சில மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் உள்ளிட்டுனா அந்த நம்ம குடல் புறனுக்கு காயம் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி காயம் நடந்தால் என்ன நடக்கும்னா குடலுக்கு எரிச்சல் வரும், வீக்கம், குடல் அலர்ச்சி வரலாம். இது திருப்பி வந்தால் குடலில் புண்ணு வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். நம்ம
உடலில் சேர்ந்து வாழ நுண்ணுயிரிகள், அதாவது நம்ம மைக்ரோபயம், அது ஆக முக்கியம் நம்ம செரிமானத்துக்கு நல்லா சரியாக விட. ஸோ இந்த மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் வர கெமிக்கல்ஸ் எல்லாம் இந்த இந்த நம்ம செரிமானத்தை பாதிக்கும். சில மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் சின்ன சைஸில் இருந்தால் அது நேனோ பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறது. அது வந்து பிலோ 1 மைக்ரான். அண்ட் தென் சில பார்ட்டிகல்ஸ் ஒரு 1 மைக்ரான்லேருந்து 100 மைக்ரான்ஸ் மட்டும் இருக்குது. அண்ட் தென் சில பார்ட்டிகல்ஸ் 100 மைக்ரான் 100 மைக்ரான்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் இந்த இந்த அந்த சின்ன சைஸில் தான் அந்த குடல் புறனை தாண்டி பிளட் சர்க்குலேஷனில் பூந்துடலாம். பிளாஸ்டிக் போத்தலில் உள்ள தண்ணீர். 1 லிட்டர் தண்ணீரில் சராசரியாக 240,000 பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதாக ஓர் ஆய்வு காட்டுகிறது. குழாய் நீர், இதைத்தான் நம்மில் பலரும் குடிக்கின்றோம். இதில் பிளாஸ்டிக் துகள்கள் கலக்காமல் பார்த்துக் கொள்கிறது PUB தேசிய தண்ணீர் அமைப்பு. நியூ வாட்டர் தண்ணீரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் துகள்களை முற்றிலும் அகற்ற ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எனும் உத்தியை அது பயன்படுத்தி வருகிறது. நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்களை பற்றிய ஆய்வுகள் இன்றும் தொடர்கின்றன. எவ்வளவு பாதிப்பு ஏற்படலாம் என்பதை கணிப்பது கடினம். ஆனால் இதுவரை நடத்தப்பட்ட ஆய்வுகளில் 2 முக்கியமான தகவல்கள் புலப்பட்டன. 1. பிளாஸ்டிக் துகள்கள் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு மிகவும் சிறிதாக இருந்தால் அது ஆபத்து. நம் மூளை போன்ற உடல் உறுப்புகளுக்குள் இவை நுழையக்கூடும். 2. BPA, அதாவது பிஸ்பெனால் A என்ற ரசாயனங்கள் உள்ள பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும். ஆனால் அது எந்த வகையான பிளாஸ்டிக் பாட்டில்னு நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ நிறைய வந்து BPA ஃப்ரீ பிளாஸ்டிக் வந்திருக்கு, இல்லைன்னா நிறைய வகைகளான பிளாஸ்டிக் வந்து ஆராய்ச்சி மூலியமாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சில பிளாஸ்டிக் வகைகள் வந்து நிச்சயமாக மைக்ரோ பிளாஸ்டிக் அமௌண்ட்டை வந்து ரொம்ப குறைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எது வந்து யூஸ் பண்ணலாம், எதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஸோ என்னை கேட்டால் எவ்வளோக்கு எவ்வளோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை குறைக்கிறோமோ அது ஒரு நல்ல விஷயமாக அமையுது. ஸோ நிறைய பிளாஸ்டிக் வகைகள் இருந்தாலும் இப்போ BPA ஃப்ரீ பிளாஸ்டிக் வகைகள் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது. அதில் நிச்சயமாக அந்த BPA கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து இந்த உணவுகளையோ தண்ணீர்லையோ கலக்கிறது வந்து நிச்சயமாக லோவராக இருக்கும், இல்லைன்னா அது வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுது. அதே நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அது வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஃப்ரீயும் இல்லை. அதில் BPA போன்ற கெமிக்கல் காம்பவுண்ட் தான் வந்து லீச் ஆகாமல் இருக்குது. ஆனால் மற்ற சில வகைகளான பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளாஸ்டிக்கை குறைக்கிறது நல்லது. ஆனால் அப்படி பிளாஸ்டிக் பயன்படுத்தியே ஆகணுன்னா BPA ஃப்ரீ போன்ற பிளாஸ்டிக் வகைகளை நம்ம பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உதாரணத்திற்கு, பேரங்காடிகளில் கடந்த ஆண்டிலிருந்து பிளாஸ்டிக் பைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதனால் பேரங்காடிகளில் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு 80 விழுக்காடு வரை குறைந்துள்ளது. சுவாசிக்கும் காற்று, சாப்பிடும் உணவு, குடிக்கும் தண்ணீர், இவை அனைத்திலும் பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கின்றன. இவை நம் உடம்பில் நுழைவதை தவிர்க்க நாம் என்ன செய்யலாம்? இந்த படங்கள் அனைத்திலுமே இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. இது நம்ம உடலுக்குள்ள நுழையுது. What do you feel about it? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நார்மல் ஹோம்ல ரெகுலரா யூஸ் பண்றது அதுல இருக்குன்றப்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இதை கேட்கும் போது ஆஃப்கோர்ஸ் வி ஃபீல் லைக் சேஃப்டியாக இல்லை அந்த மாதிரி. காய்கறி வெட்டுறது வந்து அடிக்கடி வந்து நீங்கள் மாற்றணும். அதை எனக்கு தெரிஞ்சது யாருமே மாத்திரை கிடையாது. சும்மா கழுவி அப்படியே அது கலரே எல்லோயிஸாக பேல் கலராகவே இருக்கும். அப்படியே கழுவியாக வச்சுட்டுருக்காங்க. அதனால் வந்து உடனே பிரச்சனை வராது. ரொம்ப லாங் டைம் கழிச்சு ஏதாவது கிரானிக் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்குது. என்ன செய்ய சொல்லுங்க, எல்லாத்துலேயும் இருக்குது. மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லாத்துலேயும் இருக்குது. எஸ்கேப் பண்ண முடியாது. நம்ம கோவிட் பெருந்தொற்று, உணவகங்களில் உட்கார்ந்து சாப்பிட முடியாத நிலை,
கடையில் வாங்கிய உணவை வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்ட காலம். அதனால் பல வீடுகளில் இத்தகைய பிளாஸ்டிக் டப்பாக்கள் ஏராளமாக குவிந்திருக்கும். அதிலும் ஒரு முறை மட்டும் பயன்படுத்த வேண்டிய பிளாஸ்டிக் டப்பாக்களை பலரும் இன்னும் சில முறை பயன்படுத்திவிட்டு வீசக்கூடும். லீலாவதி ஒரு காலத்தில் அதிகமான பிளாஸ்டிக் பொருள்களை பயன்படுத்தியவர். மைக்ரோ பிளாஸ்டிக் பற்றி நான் இப்போ தான் ரீசன்ட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு நல்லதே இல்லை, நம்மளை பாதிக்கும் பிற்காலத்தில். ஏன்னா நம்ம வாழ்ந்த காலம் வந்து முடிஞ்சிட்டு இப்போது இனிமே வந்து எல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கிறாங்க. பீங்காமங்கு, வாழை இலையில் மடிக்கிறது, நியூஸ் பேப்பர் பயன்படுத்துறது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் டேக்அவே ஃபுட்டெல்லாம் வந்த பிற்பாடு பிளாஸ்டிக் வருது வீட்டுக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஜாமான் இருக்குது, அது வீசுறதுக்கு மனசு இல்லை, அதை வீட்டில் சேர்த்து வச்சுக்கிறது, அதை ரீசைக்கிள் பண்ணுறது எல்லாம் பிளாஸ்டிக்காக இருக்குது. நம்மளும் சுட சில சமயத்தை பொருள் அதை வைக்கிறோம். இன்னொன்று வந்து நான் ரீசன்ட்லி படித்தது வந்து இந்த டீ பேக் அண்ட் காஃபி பேக்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்குது ஐயோ கடவுளே, இது உள்ளுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கா, நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு உண்மையாக இருக்கலாம். அதை பிச்சுட்டு அதை போட்டு குடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டியிருக்கு. ஸ்ட்ரா கூட போகிறப்போ நான் வந்து ஸ்ட்ரா டோவான்னு சொல்லிடுவேன். இப்போ பேப்பர் கப்பில் கொடுப்பாங்க இது, ஆனால் லிட் வந்து பிளாஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரா கொடுப்பாங்க, நான் எனக்கு ஸ்ட்ரா வேணாம், நான் அப்படியே குடிச்சிக்கிறேன்ட்டு அதையும் குறைக்கிறது. எனக்கு நம்ம குறைக்கிறதுனால ஒன்று குறையுது, எல்லாரும் குறைச்சாங்கன்னா ரொம்ப குறையும். வீட்டில் வந்து ஒரு பாட்டி ஒரு ஜனம் கூடுனாக்க நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வாங்கி வந்து பயன்படுத்திட்டு அதை வீசுகிறோம். ஆனால் நான் வந்து குறைச்சிட்டேன். என்னன்னாக்கா தாள் பிளேட்ஸ் வாங்குறது, இல்லைன்னா வீட்டில் வந்து இந்த சைனா அந்த பாஸ்லின் பிளேட்ஸ், கிளாஸ் பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. 900 மில்லியன் கிலோகிராம் சிங்கப்பூரில் வீசப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளின் அளவு இது. 2040ஆம் ஆண்டிற்குள் 2 மடங்கு உயரக்கூடும் என கூறியுள்ளது ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் திட்டம். What we actually did was to target the e-commerce sector. மின்வணிகத் துறையைச் சேர்ந்த நிறுவனங்களோடு ஒரு முயற்சியை தொடங்கினோம். என்னைப் போலவே பலருக்கும் இணையம் வழி பொருட்களை வாங்க பிடிக்கும். ஆனால் இதில் என்ன தீமை என்றால், பொருட்களை பாதுகாக்க அதிக பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு பதிலாக நாம் மறுபயனீடு காகித உரைகளை அறிமுகம் செய்தோம். மொத்தம் 12 இணைய வணிகர்களுடன் இம்முயற்சியை மேற்கொண்டோம். 6 மாதத்தில் பிளாஸ்டிக் பயன்பாடு குறைந்ததை பார்த்தோம். நாங்கள் வந்து பள்ளிகள்லையும் சமூகத்திலையும் தினந்தோறும் வேலை செய்கிறோம். அவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுனால நம்மளோட எதிர்காலம் இன்னும் மென்மையாக இருக்கும், நம்மளோட இயற்கைக்கும் சுற்றுப்புறத்துக்கும் நம்மளால் பாதிப்பு குறையும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களோட வேலையை செய்கிறோம். அதனால் ஆரம்பத்திலேயே இதோட பயன்பாடை குறைக்கிறோம். இன்னொன்று, நம்மளோட அடுத்த தலைமுறையினரோட விழிப்புணர்வை அதிகப்படுத்துகிறோம். மறுபயனீட்டு பையை பயன்படுத்துதல், பிளாஸ்டிக் உறிஞ்சு குழாய்களை தவிர்த்தல், பிளாஸ்டிக் கழிவுகளை குறைத்தல். அரசாங்கம் எடுக்கும் இந்த முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கும்போது பிளாஸ்டிக் துகள்களின் அளவையும் நம்மால் குறைக்க முடியும். அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் நம்ம சாப்பிட்றது, அதே நேரத்தில் அதில் ஹெல்த் இம்ப்ளிகேஷன் என்ன, ஹெல்த் இஃபெக்ட் ஆகுது, நம்ம உடம்புல எங்கே போய் தங்குது, அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5-10 இயர்ஸ் கான்க்ரீட்டான ரிசர்ச் தேவைப்படுது. ஸோ அது கான்க்ரீட்டான ரிசர்ச் வரப்போ வந்து ரெகுலேஷன்ஸும் வர ஆரம்பிக்கும். அதாவது இந்த உணவில் இவ்வளோ தான் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கணும் அப்படின்னு. அது வர வரைக்கும் நம்ம வந்து நிறைய கெஸ்ஸிங் கேமில் இருக்கும், அது இது பாதிக்கலாம், இது செய்யலாம். ஆனால் இப்போ என்ன கேட்டால், எவ்வளோக்கு எவ்வளோ பிளாஸ்டிக்கை குறைக்க முடியுமோ அது ஒரு நல்ல விஷயமா அமையுது. எக்ஸாக்ட்லி எப்படி இந்த மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் நம்ம பாடிக்கு பாதிக்கிறதுன்னு சரியாக புரியல இன்றைக்கி. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக அந்த மைக்ரோ பார்ட்டிகல் எக்ஸ்போஷர் வந்து ரிடியூஸ் பண்ணிடலாம் இப்போவே. ஓகே, ஸோ அப்படின்னா அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அதை தவிர்த்து லெட்ஸ் சே தண்ணி போத்தல்லாம் நாங்கள் ரீயூசபிள் தண்ணி போத்தல் பாவிச்சா அந்த பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதை இப்போவே செஞ்சுட்டா பெட்டர். அனைவரும் முயற்சிகள் எடுக்கலாம். உணவுப் பொருளை சூடாக பிளாஸ்டிக் டப்பாக்களில் வாங்கி வந்தால் முடிந்தவரை சீக்கிரமாக அவற்றை பீங்கான் பாத்திரத்துக்கு மாற்றிவிடலாம். மைக்ரோவேவ் அவன் எனும் நுண்ணலை அடுப்பு
பிளாஸ்டிக் டப்பாக்களில் உள்ள உணவை இதில் சூடாக்குவதையும் சூடான இடங்களில் வைப்பதையும் தவிர்க்கலாம். வீட்டில் படியும் தூசியில் பிளாஸ்டிக் இருக்க வாய்ப்புள்ளதால் வீட்டை அடிக்கடி சுத்தம் செய்வது நல்லது. ஆடைகளில் பிளாஸ்டிக் இருப்பதை தவிர்க்க முடியாது. ஆனால் பருத்தி போன்ற இயற்கையான நூலில் தயாரிக்கப்படும் உடைகளை வாங்கலாம். சலவை இயந்திரத்தில் துணிகளை துவைக்கும் போதும் பிளாஸ்டிக் வெளியாகிறது. முடிந்த அளவிற்கு சாதனத்தின் பயன்பாட்டை குறைக்கலாம். வாகனத்தை ஓட்டும்போது சக்கரங்களிலிருந்து சிறு துகள்கள் சுற்றுப்புறத்தில் கலக்கின்றன. அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். இதுபோன்ற வழிகளின் மூலம் நம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முடியும். எறும்பு ஊற கல்லும் தேயும். இந்த பிளாஸ்டிக்கில் உள்ள துகள்களும் அதை போலத்தான். மிக சிறிதாக இருக்கும் இவை நம் உடலிலும் சுற்றுப்புறத்திலும் பதுங்கி கிடக்கலாம். நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தலாம். பிளாஸ்டிக் துகள்களின் பயன்பாட்டை குறைக்கும் பல வழிகளை பார்த்தோம். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது உங்கள் கைகளில். நான் ஹர்னிதா, மீண்டும் சந்திப்போம்.